நம்ம கடந்த 2 வீடியோக்களில் ஃபெரேடோ கோட்பாடுகளை பற்றி நம்ம பார்த்தோம். 80% விளைவுகளுக்கு காரணம் 20% காரணிகளே அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடுடைய இதில் சில எக்ஸாம்பிள்லாம் நம்ம சென்ற வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது இதனுடைய பயன்கள் என்ன. இப்போ உதாரணத்திற்கு 80-20 அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட 20% கூர்ந்து கவனித்தாலே இல்லை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து விட்டாலே நமக்கு என்ன செய்யும், பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்து விடும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அப்போ அதில் மேனேஜர்ஸ் வந்து என்ன செய்யலாம், எதுக்கு ஃபண்டு அலாட் பண்ணணுங்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யலாம், அலாட் பண்ணலாம். இதில் கிட்டத்தட்ட இந்த யூசஸில் ஒரு 12 பாயிண்ட்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்ப சிம்பிளாக எடுத்துக்கணும்னா ஒரு மாணவனை எடுத்துக்கோங்க. இந்த மாணவன் என்ன செய்வான், பரீட்சைக்கு படிக்கும்போது பார்ப்பான், பழைய கொஸ்டின்லாம் எடுத்து பார்ப்பாங்க. பழைய கொஸ்டினில் எந்தெந்த கேள்விலாம் தொடர்ந்து திரும்ப 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 வந்திருக்கு. அப்போ அந்த கேள்விகள்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ சிலபஸ் 100% எடுத்து பார்க்கறது கிடையாது, எதை மட்டும் பார்ப்பான், அந்த கொஸ்டின்ஸ் சில கேள்விகள் கண்டிப்பாக வரும் தெரியக்கூடிய கேள்விகளுக்கு முக்கியத்துவம் அளித்து படிக்கிறாங்க இல்லையா. இந்த 80-20 இப்போ 20% நினச்சுவேன் கான்சன்ட்ரேட் பண்ணு, அதில் பெரிய கேள்வியில் எத்தனை வரும் அப்படிங்கிறது ஒரு எண்ணங்கள், அதுபடி அவன் நினச்சுவேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான். ரைட்டாக தப்பாங்கிறது அடுத்த விஷயம். ரெண்டாவது பிஸ்னஸ் அண்ட் ரெவன்யூ க்ரோத். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் ஹை வேல்யூ பர்ச்சேஸ் பண்ணுறது விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாலே நம்முடைய பிஸ்னஸோடைய டேர்ன் ஓவர் கூடிரும். நம்முடைய 80% ரெவன்யூவில் வருமானம் 20% மக்கள்கிட்ட தான் வருது. அப்போ அந்த 20% மக்கள் வாடிக்கையாளருக்கு என்ன தேவை அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதற்குரிய சேல்ஸை கரெக்டாக பண்ணோம்னாலே நம்ம பிஸ்னஸில் growth இருக்கும். மூணாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. இந்த ஒர்க் ஃப்ளோவில் சில பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையில் எது முக்கியமான பிரச்சனைகள், ஒரு 20% பிரச்சனையை தீர்த்தாலே அதுவாரில் ஸ்மூத் ஃப்ளோ போய்கிட்டே இருக்கும். அது முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். நம்ம 100 பிரச்சனையும் போய் மண்டையை உடைக்கிறதுக்கு இந்த 20% பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டாலே மீதி பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், சால்வ் ஆகிடும். நம்முடைய ப்ரொடக்ஷன் அது வாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கறது, அது எதற்கு செட்ரைட் பண்ணுறது, எதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது நம்ம பார்த்தாலே ப்ரொடக்ஷன் கூடிரும். நாலாவது லேர்னிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் கூட பார்த்தோம். லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்ன இருக்குது, ஒரு அத்தனை வார்த்தைகளும் நமக்கு தெரியுது. நம்ம தாய்மொழி தமிழில் பேசினா கூட அத்தனை வார்த்தையும் நமக்கு தெரியும். இல்லாதது இதை தெரிந்தாலும் நம்ம பயன்படுத்துவோம்னா பயன்படுத்துறது கிடையாது. அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 30 நாளில் ஹிந்தி பேசுங்கள், 15 நாளில் மலையாளம் பேசுங்கள்னு புக்கு வைக்கிது. ஏன்னா அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்து நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கில் எல்லாத்துலேயுமே. ஐந்தாவது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். இதுவுமே நம்ம போன எக்ஸாம்பிள் பார்த்தோம். நம்ம எக்ஸசைஸில் எல்லாத்தையும் தொடச்சிக்கோன்னு பண்ணாத நுனிப்புல் மேய்வது, நுனிப்புல் மேய்வதற்கு பதிலாக ஸ்ட்ராங்காக சில எக்ஸசைஸை போட்டோம்னா நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஆறாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபைனான்ஸ். பர்சனல் ஃபைனான்ஸில் உதாரணத்துக்கு நம்முடைய செலவுகள் என்ன, எந்தெந்த ஏரியாலாம் செலவாகுது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் எதுலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ செலவுகளில் நான் செலவை குறைக்கன்னு நினைக்கிறேன், எதுக்கு செலவழிக்கிறேன் தெரிஞ்சால் தானே குறைக்க முடியும். உதாரணத்துக்கு எனக்கு ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ் கூட வருது. நான் கார்லேயும் போகிறேன், பைக்லேயும் போகிறேன். அப்போ எப்பயுமே நான் கார் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ன செய்யலாம், பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் கூட ஒரு தனியாக போகிறது, கார் வேணுமா பைக்கில் போகலாம், கார் தேவையான இடத்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு போவோம். இப்படி சில விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லுமே எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா எந்த ஒரு குறிப்பிட்ட 20% ஷேர் எது பெஸ்ட்டுங்கிற பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். 7 கஸ்டமர் சர்வீசஸ்.
கஸ்டமர் சர்வீஸுங்கிறது வேல்யூபிள் கஸ்டமர் இருப்பான். ஒரு 20 பேர் தான் அவன் பிஸ்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த 20 கஸ்டமருக்கு என்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகளை சரியாக பார்த்து தீர்த்து வச்சுட்டாலே பல பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ அந்த கஸ்டமருக்கு காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடலாம். நமக்கு 80, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80% பிரச்சனை தீர்ந்து, ஒரு 20% தீர்ப்போம். ஆனால் 80% கஸ்டமருடைய பிரச்சனை தீர்ந்த மாதிரி நமக்கு இருக்கும். 8வது மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங். எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். டிவியில் பண்ணலாம், கேபிள் டிவியில் பண்ணலாம், பேப்பரில் போடலாம், எஃப்எம் ரேடியோவில் போடலாம். பேப்பர்லேயே எந்தெந்த பேப்பர்லேயோ எத்தனையோ டெய்லிஸ் இருக்குது, எத்தனையோ மேகசின்ஸ் வருது. எதில் போடுறது, எதில் போட்டால் ரீச்சிங் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஒரு 20% சில பேப்பர் வந்து குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வராது, இல்லை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அந்த பேப்பரில் போடுறது ஒன்று தான், இன்னொரு அதிகம் பேர்கள் படிக்கக்கூடிய பேப்பரில் போடுறது ஒன்று தான். இப்போ எதில் போட்டால் நமக்கு நல்லதுங்கிறத நம்ம பார்க்கலாம். தென் இன்வென்ட்ரி அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ப்ரொடக்ஷனுக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதிகமாக வச்சுருக்கக்கூடாது, கம்மியாக வச்சுருக்கக்கூடாது. அதிகமாக வச்சுருந்தோம்னா நம்ம கேபிட்டல் போய் அளவில் லாக் ஆகிடும். கம்மியாக வச்சுருந்தோம்னா ப்ரொடக்ஷன் பாதிக்கும், உற்பத்தி பாதிச்சிடும். அப்போ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 20% ரா மெட்டீரியல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இல்லை முக்கிய வேல்யூபிள்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது எதுன்னு பார்த்து அதை நம்ம என்ன செய்யலாம், கரெக்டாக பிளான் பண்ணலாம். ரொம்ப வேல்யூபிளானதை தூக்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதற்குரிய ஒரு கண்ட்ரோலிங் மெஷர் எடுத்தாலே கண்டிப்பாக காஸ்ட், உற்பத்தி செலவு குறையும். 10 சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அப்போதே சொன்னேன், மெயினாக பார்த்தோம்னா பிரச்சனைகள் வந்து அந்த பக்ஸு, மெயினாக கிரிட்டிக்கல் பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் பிரச்சனைகளே வரும். அது 20% டேலண்டானால அதை பார்த்தாலே கிட்டத்தட்ட அதை இது பண்ணிடுவாங்க. ஃபண்டமெண்டலான சில பிரச்சனைகள் தான் இருக்கிறத ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியும், டேக்கிள் பண்ண முடியும். தென் சோசியல் இம்பேக்ட். சோசியல் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டாலே ஒரு 80% பிரச்சனையை நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும், மனிதனுக்கு என்ன பிரச்சனை, பாவர்ட்டி, அதாவது சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ சாப்பாடுக்கு வழி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏழ்மையை எப்படி போக்குறதுங்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம அடிப்படை வசதிகளை கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். அந்த அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துட்டாலே பல பிரச்சனைகள் போயிடும். மெடிக்கல் ஹெல்த்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா இருக்குது, நம்ம போய் அங்கே போய் நம்ம வைத்தியம் பார்க்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தாலே பிரச்சனைகள் தீர்ந்து வரும். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நான் இவ்வளோ செலவழிக்க வேண்டியது, ஒரு ஊசிக்கு இவ்வளோ செலவழிக்க வேண்டியதுங்கிற காட்டலாம் கவர்மெண்ட்டு இவங்களுக்கு சில திட்டங்களை கொடுத்தாலே பண்ணிடும். கல்வி, இந்த 3 தான். எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் அவனை வந்து ஈஸியாக படிக்க வைக்கிறக்கூடிய ஏற்பாடு பண்ணாலே ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயம் வேறு பிரச்சனைகளை பற்றி கேட்காது. தென் சரி, 12வது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், சுய முன்னேற்றம். இந்த சுய முன்னேற்றத்துக்கு எப்படி சார்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நேரம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கணும். உதாரணத்துக்கு எனக்குன்னு ஒரு ஹாபி இருக்கும். நான் நிறையா ஒரு வெளிநாட்டு காயின்கள், கரன்சிலாம் நான் சேர்த்து வைக்க நினைப்பேன். அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதை பற்றி எந்த வருஷம் அந்த போட்டாங்க என்ன, எந்த இல்லை ஒரு பழைய காயினாக இருந்தால் இண்டிபெண்டன்ஸ்க்கு முந்தினதா, இண்டிபெண்டன்ஸுக்கு பிந்தினதா, இதில் ஒரு மகிழ்ச்சி. அப்போ அந்த ஹாபீஸுக்கு நம்ம என்ன செய்கிறது? ரிலேஷன்ஷிப், ஒரு குடும்பத்தோடு, நண்பர்களோடு எந்த அளவுக்கு நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ நம்ம நல்வாழ்விற்கு 20% டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாலே 80% ஹார்ட் ஒர்க் போட்டால் நமக்கு தெரியாது, மகிழ்ச்சியாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் யூசஸ். இந்த 12ம் யூசஸ் 80-20. இது
ப்ரொஃபஷ்னலாகவும் ஹெல்ப் பண்ணும், பர்சனலாகவும் ஹெல்ப் பண்ணும். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இது எந்த அளவிற்கு எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம முக்கியம். ஏன்னா சயின்டிஃபிக்காக சில நேரம் இது வந்து மகிழ்ச்சியை கொடுக்குன்னு சில நேரங்களில் சொல்லிட முடியாது. 20% பிரச்சனையை தீர்த்துட்டா 80% மக்களும் சந்தோஷப்படுவேன்னு அப்படி சொல்ல முடியாது. அது அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தத்தில் நம்ம பார்ப்போம். நன்றி.